அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டார்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, IBPS PO மெயின்ஸில் இருக்கிற மெயின்ஸில் வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு மாடல் கொஷின் நீங்கள் பார்க்க போகிறோம். அலிகேஷன் மிக்சர் டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின். ஓகேவா பார்க்கலாமா? கவனிங்க, இது அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின் ரீட் பண்ணுங்கள். அலிகேஷன் மிக்சரில் சாப்டர்லேருந்து வந்து ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? கவனிங்க நல்லா. There are 10 mixtures A, B, C, D, E, F, G, H and I, J of wine and water. Then the bar graph given below shows the amount of wine in the first 5 mixtures, that is A, B, C, D, E. In the first 5 mixtures layum percentage of wine எப்படி சொல்லிருக்காங்க as a amount of wine in the first 5 mixtures as a percentage of amount of water in the last 5 mixtures F, G, H, I, J. மீனிங் என்ன அப்படின்னா, இந்த 100% கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட், அதாவது ஏ மிக்சர், ஃபர்ஸ்ட் 5 மிக்சர் ABCDE இருக்கு பார்த்தீங்களா, அதோட amount of wine எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, amount of wine as percentage of amount of water in the last 5 mixtures. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அங்கே ஏக்கு வந்துட்டு 100%, இது வந்து amount of wine in the first mixture A. ஓகேவா? ஏக்கு வந்துட்டு 100% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏவோட வைன் என்ன அப்படின்னா, ஏவோட வைன் குவான்டிட்டி 100 எப்படி சொல்லியிருக்காங்க, ஏவோட வைன் குவான்டிட்டி is equal to 100% of amount of water. புரியுதா? water in the mixture F. புரியுதா? இதான் அந்த கொடுத்துருக்கிறதுக்கு மீனிங் தான். ஏவோட வைன் குவான்டிட்டி எழுதுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு என்னவா, 100% of amount of water in the mixture F. அதே மாதிரி இப்போ பியோட வைன் குவான்டிட்டி வேணும் அப்படின்னா 160% of amount of water in the mixture G. So C யோட wine quantity வேணும்னா 150% of amount of water in the mixture H. புரியுதா? அதுதான் இந்த ரெண்டுக்குமே. புரிஞ்சுல? இப்போ இந்த F ஓட amount of water வந்துட்டு 100% எடுத்துக்கிட்டோம்னா A ஓட wine quantity அதுல இருந்து 100%. ஓகேவா? அப்போ இது ஒண்ணுனா F ஓட water quantity ஒண்ணுதான், A ஓட wine quantity ஒண்ணுதான். ஏன்னா இதுவும் 100, இது F க்கு 100%, F ஓட water quantity 100% எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இங்க பாருங்க, G ஓட water quantity வந்து இப்போ 100%. ஏன்னா whole percentage 100 தான் எடுத்துக்குவோம். ஓகேவா? 1 as a whole number 1 எடுத்துக்குவோம். சரியா? So G ஓட water quantity 100% அப்படின்னா B யோட wine quantity வந்து 160%. அப்போ என்ன மீனிங், இது இப்போ இதில் G யோட வாட்டர் குவான்டிட்டி 4 பார்ட் இருக்கு அப்படின்னா B யோட wine quantity எத்தனை பார்ட் இருக்கு, 25 எடுக்க முடியாதா, அப்போ 20 வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் 20 டிவைட் பை 20 100 டிவைட் பை 20 போட்டிங்கன்னா 5 பார்ட்ஸ். அப்போ இந்த 160 வந்துட்டு டிவைட் பை 20 போட்டிங்க அப்படின்னா 8 பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஜியோட வாட்டர் குவான்டிட்டி வந்துட்டு 100% இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 பார்ட்ஸ். அப்போ பியோட வைன் குவான்டிட்டி 8 பார்ட்ஸ். ஏன்னா 160% of amount of water in G mixture. புரிஞ்சுலப்பா? இப்படிதான் எடுத்துக்கணும். இந்த இதுக்கு மீனிங் அதுதான். The bar graph given below shows the amount of wine in the first mixtures, the first 5 mixtures A, B, C, D and E as a percent of amount of water in the last 5 mixtures F, G, H, I, J respectively. புரிஞ்சுல? சரி, கொஸ்டின் பார்க்கலாமா? இதை எடுத்துக்கலாம். சரி, இது மட்டும் இருக்கட்டும். ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு ஒரு டேப்லெட் காலம் இருக்கு. இந்த டேப்லெட் காலம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, again the table given below shows the ratio of the amount of water in the first 5 mixtures A, B, C, D and E. The A, B, C, D and E ஓட
என்னது amount of water. இது வந்து amount of water. ஓகே, இந்த ப்ளூ கலர்ல போட்டுக்கிறது வந்து வாட்டர். அடுத்து டு த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ தானே 1:1 அப்படிங்கிறது ரேஷியோ. ஸோ ஏயோட வாட்டர் குவான்டிட்டி இஸ் டு எஃப்ஓட வைன் குவான்டிட்டி பாருங்க, அமௌண்ட் ஆஃப் வைன். ஸோ எஃப்ஓட லைட்டாக வரைவோமா, எஃப்ஓட வைன் குவான்டிட்டி எஃப்ஜிஹெச்ஐஜேயோட வைன் குவான்டிட்டி தான் இருக்குது 1 1 1 3 10. ஓகேவா, எப்படி அப்படின்னா இது வந்துட்டு வைன் குவான்டிட்டி. ஸோ ஏ டு எஃப் அப்படின்னா 1:1 அப்படிங்கிறது ஏவோட வாட்டர் குவான்டிட்டியும் எஃப்ஓட வைன் குவான்டிட்டியோட ரேஷியோ தான் இது 1:1 அப்படிங்கிறது. இப்போ பி டு ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4:1 கொடுத்துருக்காங்க, அப்படி தானே. ஸோ பியோட வாட்டர் குவான்டிட்டி வந்து 4 பார்ட், ஜியோட வைன் குவான்டிட்டி வந்துட்டு 1 பார்ட். பியோட வாட்டர் அண்ட் ஜியோட வைன் தான் இந்த ரேஷியோ இருக்கு. புரியுதா? புரிஞ்சா? ஓகே, இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணலாமா? கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுல? இது மீனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுல? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. The quantity of water in mixture H is 25% more than that of wine in the same mixture. இப்போ H, ஓகேவா, ஹெச்சோட மிக்சரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஹெச்சில் வந்துட்டு இந்த இருக்கு, சிஹெச் இந்த இருக்கு. ஹெச்சோட water quantity is 25% more than that of wine in the same mixture. ஹெச்சோட wine quantity அப்போ என்னது? ஹெச்சோட wine quantity எங்கே இருக்கு நம்மளுக்கு? அது கொடுக்கல. ஸோ ஹெச்சோட வைன் குவான்டிட்டி நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்? இதாக இருக்குது, 1 இருக்குது. இதோட ரேஷியோவில் C:1, அதாவது ஹெச்சோட வைன் குவான்டிட்டி வந்து 1 இருக்குது. நம்ம 100% எடுத்துப்போமா? ஓகே, 100%. அப்போது ஹெச்சோட வாட்டர் குவான்டிட்டி எப்படி இருக்கா? சாரி, இங்கே எழுதிட்டேனா? இங்கே எழுதுவோம். ஸோ ஹெச்சோட வாட்டர் குவான்டிட்டி இஸ் 25% மோர் அப்படின்னா 125% எடுத்துக்கலாம். ஆனால் 25% மோர் சொல்லிட்டாங்க. ஸோ 100 + 25 125%. இப்போ ஸோ ஹெச்சோட வைன் அண்ட் வாட்டர். வைன் நம்ம என்னன்னு பார்த்தோம்? 100% பார்த்துருக்கோம். ஏன்னா ஹெச்சோட வைன் குவான்டிட்டியோட ரேஷியோ, வைனோட வைன் குவான்டிட்டி ரேஷியோ 1 பார்ட் இருக்குது. ஸோ 1 பார்ட்டாக 100% எடுத்துக்கிட்டேன். ஸோ வைன் வந்து 100% இருக்குது அப்படின்னா வாட்டர் வந்துட்டு 25% ஜாஸ்தி இருக்குது, மோர்னு சொல்லியிருக்காங்க. 25% மோர் தன் த குவான்டிட்டி ஆஃப் வைன் இன் த சேம் மிக்சர். ஸோ இங்கே வந்து 125%ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இதை நான் ரேஷியோவில் எழுத போகிறேன். அப்படின்னா எப்படி எழுதுவோம் நம்ம? இதை 4 பார்ட்ஸ் எழுதிக்கலாமா? இது 4 பார்ட், இது 5 பார்ட். ஏன்னா இங்கே 25 இருக்குது. ஸோ 100/25 போட்டிங்கன்னா 4 பார்ட், 125/25 போட்டிங்கன்னா 5 பார்ட். புரிஞ்சுல? அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையான உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பிரபா டீலர், ஒரு டீலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக்சர்ஸ் 50% ஆஃப் மிக்சர் ஹெச் வித் 66 2/3% ஆஃப் மிக்சர் சி அண்ட் நேம்ஸ் இட் மிக்சர் ஜெட். இப்போ என்ன பண்ணுறாங்க? ஹெச்சோட மிக்சரை சாரி ஹெச்சில் இருந்து 50% ஆஃப் மிக்சரை எடுத்து மிக்சர் சி கூட அவங்க ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த நியூ மிக்சருக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? ஜெட்டுங்கிற புது பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? If the cost price of wine is 50 rupees per liter and Prava sells mixture Z at 35 rupees per liter and still makes a profit of 1015 rupees, then what is the quantity of wine in the mixture C? Cost price of wine வந்துட்டு 50 rupees மட்டும்தான், ஒரு லிட்டருக்கு 50 rupees. அந்த டோட்டல் மிக்சரையே, அந்த மிக்சர் ஜெட்டில் இருக்க டோட்டல் குவான்டிட்டியவே ஒரு 35 rupeesக்கு விற்கிறார். வைன் வந்துட்டு வாங்கினது குவான்டிட்டி கம்மியாக, வைன் வந்துட்டு வைன் மட்டும்தான் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆனால் மிக்சரையே, டோட்டல் மிக்சரையே அவர் 35 rupees per லிட்டருக்கு விற்றுருக்காரு. அப்போ அவருக்கு லாபம் தானே கிடைக்கும். அப்போ லாபம் எவ்வளோ அவருக்கு கிடைச்சிருக்கு? 1015 rupees கிடைச்சிருக்கு. அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் வைன், அந்த மிக்சர் சியில் இருந்த வைனோட குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹெச் 50%ஐயும் சி மிக்சர் வந்து 66 2/3% ஆஃப் குவான்டிட்டியும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஜெட்டுங்கிற நேம் கொடுக்கணும் நம்ம, சரியா? ஸோ ஹெச் நம்ம எழுதியிருக்கோம். ஹெச்சில் வந்துட்டு 4 parts ஆஃப் வைன் இருக்குது, 5 parts ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ சியில் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் வைன் என்னது அப்படின்னா 150% ஆஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இந்த மிக்சர் ஹெச். மிக்சர் ஹெச்சில் இருக்கிற வாட்டர் குவான்டிட்டி என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 125% கண்டுபிடிச்சிருக்கோம். வாட்டர் குவான்டிட்டி ஹெச்சோட வாட்டர் குவான்டிட்டி இந்த இருக்குது.
ஸோ ஹெச்சோட வாட்டர் குவான்டிட்டி 125% நம்ம போட்டிருக்கோம் இந்த கொஷினுக்கு. சரியா? சியோட ஒயின் குவான்டிட்டி வேணும் அப்படின்னா சியோட ஒயின் குவான்டிட்டி என்னது? சிஸ் ஒயின் குவான்டிட்டி இஸ் 150% ஆஃப் வாட்டர் குவான்டிட்டி இன் மிக்சர் ஹெச். கரெக்டா? ஸோ ஹெச்சில் இருக்கிற வாட்டர் குவான்டிட்டி என்னது? 125%. அந்த 125% நம்ம 5 பார்ட்னு எழுதியிருக்கோம். ஸோ 5 பார்ட் இன்ட்டு 150%. 100% தான் 5 பார்ட், அதாவது 150% ஆஃப் 5p. சரியா? சாரி, இப்படி எழுதக்கூடாது. 150% ஆஃப் சியோட ஒயின் குவான்டிட்டி என்னது? 150%. கிராஃப்ல 150% கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 150 இந்த இருக்கு. 150% ஆஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் H mixture. கரெக்டா? ஸோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் H mixture என்னது? 5 பார்ட்ஸ். ஸோ ஆஃப் 5p போட்டோம் அப்படின்னா 100% தான் 5 பார்ட்ஸ். அப்போ 50%, அதாவது 2.5. 5ல பாதி 2.5 போட்டிங்கன்னா 7.5p. ஸோ 7.5 பார்ட்ஸ் ஆஃப் wine in the mixture C. ஓகே? ஸோ சியோட வாட்டர் குவான்டிட்டி என்ன வரும் நம்மளுக்கு? இந்த கிராஃப்ல பாருங்க. சியோட வாட்டர் வந்துட்டு 2 பார்ட். ஓகே? ஹெச்சோட வைன் வந்துட்டு 1 பார்ட் அப்படின்னா சியோட வாட்டர் பார்ட் வந்து 2 பார்ட். தட் பாருங்க, ஹெச்சோட வைன் பார்ட் வந்து 1:2. சாரி, இப்போ என்ன கொடுத்தாங்க அப்படின்னு தான் இருக்கு பாருங்க. C:H. சியோட வாட்டர், ஹெச்சோட வைன். கரெக்டாக அதுதான் வந்துட்டு 2:1 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் காலம்ல அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச்சோட ஒயின் பார்ட் வந்து 1 பார்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஹெச்சோட ஒயின் பார்ட் 4pன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? சரியா? புரியுதா? அப்போ சியோட வாட்டர் பார்ட் எவ்வளவா இருக்கும்? 2 பார்ட் இருக்கும். இந்த 1 பார்ட் வந்து 4a அப்படின்னா 2 பார்ட் எவ்வளோ இருக்கும்? 2 into 4a which is 8a. ஸோ சியோட வாட்டர் குவான்டிட்டி 8a. புரிஞ்சா? ஸோ இங்கே வந்துட்டு 8a, சாரி 8a யூஸ் பண்ணியிருக்கேன்னா 5 பார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ 8p. புரிஞ்சா? ஸோ சியோட வைன் குவான்டிட்டி வந்து 7.5p. சியோட வாட்டர் பார்ட் வந்து 8p. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இதில் ஹெச்சில் 50% எடுத்துக்க போகிறோம். ஹெச்சில் 50% எவ்வளவு நம்மளுக்கு? 2p, 2.5p. என்னது இது? இது வைன், இது வாட்டர். அதே மாதிரி சியோட 66 2/3%னா வேற ஒன்றும் கிடையாது, 2/3% தான். பர்சன்டேஜ் டு ரேஷியோஸ், ரேஷியோஸ் டு பர்சன்டேஜ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, அது நீங்கள் இப்போ மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்கிறது கன்வெர்ட் பண்ணி கூட போட்டு பாருங்க. 2/3 தான் கிடைக்கும். சாரி, 2/3% கிடையாது, 2/3 பார்ட். சரியா? ஸோ 2/3. அப்போ இந்த 7.5p into 2/3. அப்புறம் இந்த வாட்டர் குவான்டிட்டி எவ்வளவு? 8p. ஸோ 8p into 2/3. புரிஞ்சா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 7.5 into 2, 15/3. 15 parts by 3. இங்கே 16 parts by 3. நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5p, 16p/3. புரிஞ்சா? ஹெச்சோட 50%, ஹெச் மிக்சரோட 50% வந்து இதுதான். வைன் 2 பார்ட்ஸ் இருக்கு, வாட்டர் 2.5 பார்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி சியோட 66 2/3% ஆஃப் குவான்டிட்டி என்ன அப்படின்னா 5 பார்ட்ஸ் ஆஃப் வைன் அண்ட் 16/3 பார்ட்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டையும் அப்படியே அவங்க ஆட் பண்றாங்க. இந்த ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணி மிக்சர் Z வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? மிக்சர் Zல இருக்கிற வைன் குவான்டிட்டி எவ்வளவு? மிக்சர் Zல இருக்கிற வைன் குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். Zல இருக்கிற வைன் குவான்டிட்டி என்ன எவ்வளோ அப்படின்னா 2p plus 5p which is 7 part. ஓகேவா? Zோட டோட்டல் குவான்டிட்டி இந்த 7p இதான் டோட்டல் வைன் குவான்டிட்டி இன் மிக்சர் Z.
ஸோ இந்த 7p கூட வாட்டர் குவான்டிட்டி 2.5p, ஹெச்சோட வாட்டர் குவான்டிட்டி 2.5p அண்ட் சியோட வாட்டர் குவான்டிட்டி 16/3p. இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் நான். ஓகேவா? ஸோ 7p ப்ளஸ் 2.5p. இதனா இது வந்து ஒயின் குவான்டிட்டி மட்டும்தான். ஸோ வாட்டர் குவான்டிட்டியும் நான் ஆட் பண்ணுறேன். 2.5p ப்ளஸ் 16/3p. ஓகேவா? இதுதான் ஜெட்டோட டோட்டல் குவான்டிட்டி. புரிஞ்சா? இந்த ஜெட்டோட ஒயின் குவான்டிட்டி 7 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதை வந்துட்டு எப்படி பண்ணிருக்காங்க, எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க? 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஜெட்டோட ஒயின் குவான்டிட்டி 7p 7 பார்ட்ஸை 50 rupees கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ 350p. ஓகேவா? ஸோ ஜெட்டோட டோட்டல் குவான்டிட்டி, அதாவது ஜெட்டோட ஒயின் குவான்டிட்டி மட்டும் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. 50 ரூபாய் கொடுத்து ஒயின் குவான்டிட்டி வாங்கியிருக்காரு. அதாவது 7 பார்ட்ஸ் ஆஃப் ஒயினை 50 rupees கொடுத்து வாங்கியிருக்காரு. ஸோ 350 பார்ட்ஸ் நமக்கு 350p வந்துட்டு ஜெட்டோட காஸ்ட், ஒயின் காஸ்ட், அதாவது காஸ்ட் ப்ரைஸே 350p தான். சரியா? இதை அழிச்சுடுவோமா? இது மட்டும் இருக்கட்டும். ஒயின் இது வாட்டர். சரியா? ஏன்னா சியோட குவான்டிட்டி ஆஃப் ஒயின் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால மட்டும் வச்சிருக்கேன், அடிக்கல. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மிக்சர் என்ன ஆச்சு? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஜெட் மிக்சர் என்ன ஆச்சு அப்படின்னா 350p. இதுதான் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மிக்சர் ஜெட். அதாவது ஒயின் மட்டும் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. 7 பார்ட்ஸ் ஆஃப் ஒயின் 50 rupees வாங்கியிருக்காரு. ஸோ 350 rupees வந்துட்டு 350p வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஜெட் மிக்சர். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஜெட் மிக்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும். இதுதான் டோட்டல் குவான்டிட்டி இன் மிக்சர் ஜெட். டோட்டல் குவான்டிட்டி இன் மிக்சர் ஜெட். ஓகே? ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 21p ப்ளஸ் 7.5p ப்ளஸ் 16p டிவைட் பை 3. இதுதான் வந்துட்டு ஜெட்டோட டோட்டல் குவான்டிட்டி. இந்த டோட்டல் குவான்டிட்டி அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு? 35 rupeesக்கு விற்கிறாரு. ஸோ இது அப்படியே ஃபுல்லாக எழுதிடுவோமா? ஸோ 21 இப்படி ஆட் பண்ணிடலாம். 21 ப்ளஸ் 16 என்னது நம்மளுக்கு? 37. 37 ப்ளஸ் 7.5 42.5. சாரி 44.5. ஸோ 44.5 டிவைடட் பை 3 பார்ட்ஸை 35 rupeesக்கு விற்கிறார். விற்றா அவருக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 1015 rupees கிடைக்குது. ஸோ ப்ராஃபிட் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுத முடியும். ஓகேவா? ஸோ எவ்வளவு? 44.5. 44.5p divided by 3 into 35 minus of 350p. போட்டிங்கன்னா 1015 rupees. ஓகே? மல்டிப்ளை பண்ணிங்க என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 40 எடுத்துக்கோங்க. 40 into ஃபஸ்ட்டு இது 44.5 இருக்குங்களே இருக்கு இல்லையா? இதை ஃபஸ்ட்டு 40 எடுத்துக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 40 ப்ளஸ் 4 ப்ளஸ் 0.5 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 35 into 40, 35 into 2 போட்டிங்கன்னா 70. ஸோ 35 into 4 போட்டிங்க அப்படின்னா 140. ஸோ 140 இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ ஒரு 0. 35 into 4 வந்துட்டு 140 ப்ளஸ் 35 into 0.5 என்ன வரும்? 17.5. கரெக்டா? ஸோ டிவைடட் பை 3 இருக்குது. ஸோ இந்த 3 நான் 350 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? மல்டிப்ளை பண்ணேன்னா 3 into 5 1 பேலன்ஸ் இருக்குது. 3 into 3 9. ஸோ 10 ஆயிடுச்சு. இந்த 3 அப்படியே இந்த பக்கம் நான் இங்கே எல்லாத்தையும் இந்த 3 அப்படி இந்த இதுக்கும் இந்த பக்கம் எல்சிஎம் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த 3 அப்படியே நான் காமனாக இந்த ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? 403. டன். 1400 plus 140 1540. 1540 plus 17.5 1540 plus 17.5 என்ன கிடைக்கும் நமக்கு? 1557.5. ஓகே. ஸோ 1557.5 minus 1050 is equal to 304. இங்கே P இருந்துச்சு காணோம். இங்கே P இருக்கு. ஓகே பாட்டு. ஸோ 5 இருக்கு. ஸோ P is equal to 3045 divided by இதை எப்படி சப்ராக்ட் பண்ணுங்க. பண்ணிங்க அப்படின்னா இங்கே 0.5 அப்படிங்க வந்துட போகுது. 705. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு நாமினேட்டரில் 3000 ரேஞ்சில் இருக்குது. டினாமினேட்டரில் 500 ரேஞ்சில் இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இங்கே 500 ரேஞ்சு 3000 ரேஞ்சு. ஸோ 6 வர வாய்ப்பு இருக்குது. இங்கே ரெண்டுமே 5 இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடியாகும். ஸோ P is equal to 6.
ஓகே, பியோட அந்த என்னப்பா அந்த பார்ட் அந்த ரேஷியோ பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 6 பியோட வேல்யூ வந்து 6. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் வைன் இன் த மிக்சர் சி? சியில் இருக்கிற வைன் மிக்சரில் இருக்கிறது என்ன குவான்டிட்டினா 7.5 பி. ஸோ இப்போ 7.5 into 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 into 7 42. இங்கே ஒரு பாதி இருக்குது. ஸோ 3, ஸோ 45. ஆன்சர் வந்து 45 liters of wine is in the mixture C. Done? 45 இருக்குதா? ஆப்ஷன் A is the correct answer. புரிஞ்சா? ஓகே, இப்போ செகண்ட் क्वेश्चन பார்க்கலாமா? The ratio of the total amount of liquid in mixture D to that in the mixture I is 4:7. Total quantity D mixture total quantity I mixture total quantity 4:7 ratio இருக்கு. சரியா? Pranav mixes mixture D and mixture I in the ratio 4:7. அதுலயே அவரு Dலேருந்து 4 பார்ட்டும் ஐலேருந்து 7 பார்ட்டும் எடுக்கிறாரு. ஒரு நியூ மிக்சர் ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கு பேர் என்னன்னா என் மிக்சர். சரியா? வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் வைன் இன் திஸ் நியூ மிக்சர் என்? எண்ணில் இருக்கிற வைன் குவான்டிட்டி என்னன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டோட்டல் குவான்டிட்டியோட ரேஷியோவும் 4:7. அவன் எடுத்து கலந்ததும் 4:7 ரேஷியோ 4:7 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அந்த டி மிக்சர்லேருந்து ஐ மிக்சர்லேருந்து எடுத்து கலந்துருக்காப்ல. சரியா? சரி, பார்க்கலாமா? ஸோ மிக்சர் டி டு தேட் இந்த மிக்சர் ஐ. ஸோ மிக்சர் டியில் இருக்கிற வைன் அண்ட் வாட்டர் குவான்டிட்டி ஃபஸ்ட் எடுத்து எழுதுவோம். அப்புறம் யாரோடது? ஐயோட. சரி, ஸோ டியோட வைன் குவான்டிட்டி டி இங்கே இருக்குதா இருக்குது. டியோட வைன் குவான்டிட்டி வந்து 80% ஆஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மிக்சர் ஐ. கரெக்டாக? அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மிக்சர் ஐ. ஐ மிக்சரில் வாட்டர் குவான்டிட்டி எவ்வளோ? அதில் 80%. சரியா? ஸோ ஐக்கு வந்து நான் 100% ஆஃப் வாட்டருக்குன்னு எடுத்துக்கிறேன். அதில் 80% டியோட வைன். ஓகேவா? சரி, இப்போ ஐயோட வாட்டர் குவான்டிட்டி வந்து 100% எடுத்துக்கிறேன். அதில் 80% தான் டியோட வைன். அப்போது 100 வந்து நான் 5 பார்ட்ஸ் போட்டுக்கிறேன். புரியுதா? 100/20, அதாவது ரேஷியோ எடுக்கிறேன். நான் இது 80க்கும் 100க்கும் ரேஷியோ எடுக்கிறேன். ஸோ டிவைடட் பை 20 போட்டேன்னா எனக்கு இங்கே 5 பார்ட் கிடைக்கும், இங்கே 4 பார்ட்ஸ் கிடைக்கும். புரிஞ்சா? அதே மாதிரி ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐயோட வைன் ரேஷியோ வந்து 3, டியோட வாட்டர் ரேஷியோ வந்து 1. அதனால ஐயோட வைன் ரேஷியோ 3, டியோட வாட்டர் ரேஷியோ 1. புரிஞ்சா? எப்படி எழுதிருக்கீங்கன்னு புரியுதா? இந்த இருக்கு பாருங்க. டிங்கிறது என்னது? டியில் இருக்கிற இந்த ரேஷியோ 1ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வாட்டர். டியோட வாட்டர் குவான்டிட்டியும் ஐயோட வைன் குவான்டிட்டியும் 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? அதனால தான் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா டியோட வைனுக்கு 1 பார்ட் போட்டிருக்கேன். ஐயோட டியோட வாட்டருக்கு 1 பார்ட் போட்டிருக்கேன். ஐயோட வைனுக்கு 3 பார்ட்ஸ் போட்டிருக்கேன். புரிஞ்சா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். இது வந்து ரேஷியோவில் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்ன கொடுக்கலாம்? சின்னு கொடுத்துக்கோமா. இது வந்து 1C, இது வந்து 3C. ஓகேவா? ரேஷியோவில் தான் இருக்குது, அதனால் எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ நான் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம ரேஷியோ அப்படி போட முடியாது. அது ஒரு குவான்டிட்டி கன்வர்ஷன் நம்ம பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இது 1C, இது 3C. இப்போ டியில் இந்த டி மிக்சரில் 4 பார்ட்டையும் ஐ மிக்சரில் 7 பார்ட்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்க. என் மிக்சர் அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்த டியோட டோட்டல் குவான்டிட்டியும் டியோட டோட்டல் குவான்டிட்டி ஐயோட டோட்டல் குவான்டிட்டியும் 4:7 ரேஷியோ தான் இருக்குது. சரியா? ஸோ அதை எப்படி நான் எழுதுறேன்? ஏன்னா இதில் 4 பார்ட்டும் டியில் 4 பார்ட்டும் ஐயில் 7 பார்ட்டும் எடுக்கிறாங்க. அதனால் எப்படி போடுறேன் அப்படின்னா இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே ஆட் பண்ணுறேன். சரியா? ஸோ 4P + 1C டிவைடட் பை 3C + 5P போட்டேன்னா எனக்கு இந்த பிசியோட வேல்யூ ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கும். சரியா? ஒரு பிசியோட ரேஷியோட ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்துட்டு மிக்சர் என்னோட வைன் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டன். ஸோ 28P + 7C = 12C + 20P. ஓகேவா? ஸோ இங்கே 28P இருக்குது, இங்கே 20P இருக்குது. ஸோ 8P. இங்கே 12C இருக்குது, இங்கே 7C இருக்குது. ஸோ 5C. ஸோ P பை இங்கே எழுதுவோமா? P/C = 5/8. ஸோ P யோட வேல்யூ 5,
சியோட வேல்யூ 8. இதை தான் நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். புரியுதா? சரி, டியோட ஒயின் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, டியோட ஒயின் அப்படின்னா டி மிக்சரில் ஒயினோட அளவு கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4p divided by 4p plus 1c. இதுதான் டோட்டல் மிக்சர், இதுதான் டோட்டல் குவான்டிட்டி. 4p plus 1c தான் டோட்டல் குவான்டிட்டி. இந்த டோட்டல் குவான்டிட்டியில் டி ஒயினோட கான்சன்ட்ரேஷன் 4p. சரியா? அதே மாதிரி ஐ மிக்சரில் ஒயினோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னா 3c divided by 3c plus 5p. இதுதான் டோட்டல் 3c plus 5p. 3c plus 5pங்கிறது டோட்டல் மிக்சர், டோட்டல் குவான்டிட்டி மிக்சர் ஐ. அதில் ஒயினோட கான்சன்ட்ரேஷன் 3c. இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? நமக்கு பியோட வேல்யூ தெரியும், என்னது 5. ஸோ 4 into 5 divided by 4 into 5 plus சியோட வேல்யூ 8. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 20 divided by 28. அப்போ எதில் அடிச்சு கொடுக்கலாம் 5 by 7. அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா 3 into 8 3 into 8 plus 5 into 5. அப்போ 24 divided by 24 plus 25 which is 24 by 49. சரியா? இதை அடிச்சு கொடுக்க முடியாது, 24 by 49 தான் இருக்கும். ஸோ டியோட ஒயின் பார்ட் வந்துட்டு 5 by 7, ஐயோட ஒயின் பார்ட் வந்து 24 by 4. 49. ஏன் ஒயினோட கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நியூ மிக்சரோட ஒயின் குவான்டிட்டி தான் கேட்டிருக்காங்க. இப்போ வாட்டர் குவான்டிட்டி இருந்தாங்கன்னா வாட்டரோட இந்த மாதிரி எடுத்து எழுதிருப்போம். வாட்டரோட எப்படி எழுதிருக்கலாம், டியோட வாட்டர் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 1c divided by 4p plus 1c போட்டோம் அப்படின்னா வாட்டர் குவான்டிட்டி. அதே மாதிரி ஐயோட வாட்டர் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னா 5p divided by 3c plus 5p போட்டிங்கன்னா வாட்டர் குவான்டிட்டி. சரியா? இப்போ வாட்டர் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி போட்டுருக்கலாம். ஒயின் கேட்டிருந்தனால நான் ஒயினோட பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன், ஒயினோட கான்சன்ட்ரேஷன் பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன். சரியா? சரி, இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் என்ன ரேஷியோவில் வருதா, அந்த மிக்சரையுமே அவங்க 4:7 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் எடுத்து மிக்ஸே பண்ணியிருக்காங்க. புரிஞ்சா? இப்போது அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேஷியோ கிடச்சிருச்சு. என்ன ரேஷியோவில் அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4:7 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிலேருந்து 4 பார்ட்டு, ஐலேருந்து 7 பார்ட்டு. அப்போ டியோடது 5 by 7, ஐயோடது 24 by 49. ஏதோ ஒரு ஒயினோட குவான்டிட்டின்னு தெரியாது, என்னோட ஒயின் குவான்டிட்டி தெரியாது. அது டிவைடட் பை என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிலேருந்து 4 பார்ட்டு, ஐலேருந்து 7 பார்ட் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ரூல் எப்படி அலிகேஷன் ரூல் வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம், 5 by 7 minus x is equal to 7. இப்படி தான் எழுதணும். 5 by 7 minus x is equal to 7 and x minus 24 by 49 is equal to 4. இப்படி தான் எழுதணும். சரியா? ஓகே, ஸோ x minus 24 by 49 is equal to 4. புரிஞ்சா? சரி, இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5 minus 7x, இங்கே ஒரு 7 இருக்குது, டிவைடட் பை 7 இருக்குது, 7 கீழே கொண்டு வந்துட்டேன். சரியா? அதே மாதிரி x minus 24 by 49 அப்படின்னா 49 into x போட்டிங்கன்னா 49x minus 24. இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற 49 மேலே கொண்டு போயிட்டேன். சரியா? ஸோ 7 into 7 49 அடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 4 வந்துட்டு இந்த மல்டிப்ளை பண்ணுறோம், 7 கிட்ட இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு 5 minus 7x, இங்கே ஒரு 7 வேறு இருக்குது, இன்ட்டு 4 வருது, இஸ் ஈக்குவல் டு 7 into 49x minus 24 வந்து வருது. சரியா? இது மேலே தான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 7 into 5 35, 35 into 4 என்ன வரும் நம்மளுக்கு 140 minus of 49. 7 into 7 49, 14 into 4 என்ன வரும் 49 into 4 196. x is equal to 7 into 49 343x minus of then 7 into 24 வந்துட்டு 168. So 140 plus 168 ஆயிடுச்சு, ஈக்குவல் டு அந்த பக்கம் நான் 196 கொண்டு போக போகிறேன். அப்போ 343x plus 196 ஆயிடுச்சு. So 80308 is equal to 931,539x. So x is equal to 308 by 539. n mixture. n mixtureல 539 partsல
308 பார்ட்ஸ் ஆஃப் வைன் இருக்கு. புரிஞ்சுதா? அதுதான் கொஸ்டின். அதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் வைன் இன் திஸ் நியூ மிக்சர் என்? ஃப்ராக்ஷன், இந்த வைனோட ஃப்ராக்ஷன் வந்து இதுதான். 539 பார்ட்ஸ் ஆஃப் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் என் மிக்சர்ல 308 பார்ட்ஸ் வந்துட்டு என்ன? ஸோ என் மிக்சர்ல இருக்கக்கூடிய வைனோட ஃப்ராக்ஷன் வந்து இதுதான். 308 டிவைடட் பை 539. ஆப்ஷனை பாருங்க. 7/11, 4/7 இந்த ரெண்டு உங்களுக்கு வரவே இல்லை. சரியா? 4 இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றா இருக்கணும், இல்லைன்னா கான்ஃபிடென்ட் மைண்ட் ஆன்சராக இருக்கும். சரியா? இப்போ இதை அடிச்சு கொடுக்கணும் நம்ம. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, 11 இருக்கு. 11 அடிச்சு கொடுக்க முடியுமா? 11 2s are 22, 8, 28/49, 7 4s are 28, 7 7s are 49. ஸோ 4/7 is the answer. ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணேன், ஆன்சர் வந்து 4/7 கிடச்சிருக்கு. புரியுது என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு? 308 டிவைடட் பை 539 இருக்கு. நம்மளுக்கு இந்த பி ஆப்ஷன் வரல, சி ஆப்ஷன் வரல, அடிச்சாச்சு. ஸோ 7/11 இருக்கும், இல்லைனா 4/7 இருக்கணும்னு நான் யோசிச்சோம். நம்ம இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா கான்ஃபிடென்ட் ஆன்சராக இருக்க முடியும். சரி, அந்த ஃபர்ஸ்ட் 7/11 எடுத்து ட்ரை பண்ணுறேன். 11 கொடுத்துருக்காங்க. ஸோ 11ஆல் அடிச்சு கொடுங்க. நான் 11ஆல் அடிச்சு கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். 11ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 4/7 வருது. So 4/7 is the answer. Option D is the correct answer. புரியுதா? Option D தான் correct answer. 4/7 option D is the correct answer. ஏன்னா 11 அடிச்சு கொடுக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு சொல்லி தராங்க. 11 4s are 40, 11 into 4 44, balance 6 9 இருக்கு. ஸோ 9 வருது. இங்கே into 2 போட்டிங்க, 11 into 2 போட்டிங்க 8 22, balance 8 இருக்கு. ஸோ 11 into 8 88. So 7 into 4 28, 7 into 7 49. So 4/7 is the answer. ஸோ இதை வச்சு நான் இந்த ரெண்டும் வராதுன்னு அடிச்சிட்டேன். ஆக்சுவலாக சிம்பிளிஃபை பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் பார்த்துட்டேன். ஆப்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனும் வரல. ஸோ இங்கே இந்த 7/11 இருக்கணும், இல்லை 4/7 இருக்கணும். ஸோ 11 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். 11 வச்சு அடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அடியாகி 4/7 ஆன்சராக கிடச்சிருச்சு. சரியா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஆன்சர் பக்கத்துக்கு வரும்போது நீங்கள் ஆப்ஷனை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ரொம்ப எந்த நம்பர் ப்ரைம் நம்பர் எந்த நம்பர் வச்சு அடிச்சு கொடுத்தா கரெக்டாக வரும் அப்படின்னு தேட தேவையில்லை. ஈஸியாக வந்துச்சு பாருங்க. சரியா? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? Quantity of wine in mixture A is 10 liters less than the quantity of wine in mixture F, and the ratio of the total quantity of mixture A to the quantity of water in mixture J is 1:1. If the quantity of J is 80 liters more than the quantity of A, and the ratio of wine to water in J is 4:5, then what is the difference between the quantity of wine in A and the quantity of wine in J? சரி, mixture A and mixture F. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஏயும் எஃப் நம்ம பண்ணுவோம். குவான்டிட்டி ஆஃப் வைன் இன் மிக்சர் ஏ இஸ் 10 liters less than the quantity of wine in mixture F. Wine, water. ஏ மிக்சருக்கு வந்துட்டு 10 liters கம்மியாக இருக்குது. எஃப் மிக்சரில் இருக்கிற வைன் குவான்டிட்டியை விட ஏ மிக்சருக்கு வைன் குவான்டிட்டி 10 liters கம்மியாக இருக்குது. நான் ஏ குவான்டிட்டிக்கு எக்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எஃபோட வைன் குவான்டிட்டிக்கு +10 போட்டுக்கிறேன். ஏன்னா ஏக்கு வந்துட்டு 10 liters எஃபோட வைன் குவான்டிட்டியோட 10 liters கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஏக்கு எக்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், எஃப்க்கு x + 10 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? x + 10 liters ஆஃப் வைன் இஸ் தேர் இன் த மிக்சர் எஃப். ஓகேவா? இப்போ எஃபோட வைன் குவான்டிட்டியும் ஏவோட வாட்டர் குவான்டிட்டி என்ன ரேஷியோ வருதுன்னு பார்க்கலாமா? எஃபோட வைன் குவான்டிட்டியும் ஏவோட வாட்டர் குவான்டிட்டியும் 1:1 ரேஷியோவில் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வைன் குவான்டிட்டி அப்படியே ஏவோட வாட்டர் குவான்டிட்டியை போட போகிறேன், x + 10. ஓகேவா? அப்போது ஏவோட வைன் குவான்டிட்டி எக்ஸ் அப்படின்னா எஃபோட வாட்டர் குவான்டிட்டி என்னன்னு பார்க்கணும்ல. இந்த இருக்குது ஏஎஃப். ஸோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இது 100% இருக்கிறதால 1:1 ரேஷியோ தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த எக்ஸை நான் அப்படியே இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் அந்த ரேஷியோ இந்த இருக்கு. குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் ஏல இருக்கிற வைன் அண்ட் வாட்டர் குவான்டிட்டி எழுதியாச்சு, மிக்சர் எஃப்ல இருக்கிற வைன் அண்ட் வாட்டர் குவான்டிட்டி ரேஷியோ போட்டு எழுதியாச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் ஏ டு த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் த மிக்சர் ஜே இஸ் 1:1.
ஸோ ஏயோட டோட்டல் மிக்சர், ஏயோட டோட்டல் மிக்சர் என்னது எக்ஸ் ப்ளஸ் 10. ஏன்னா இது வந்து எக்ஸுங்கிறது ஒயின் குவான்டிட்டி, எக்ஸ் ப்ளஸ் 10ங்கிறது வாட்டர் குவான்டிட்டி. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 2x + 10 அப்படிங்கிறது தான் ஏயோட டோட்டல் குவான்டிட்டி ஏ. புரியுதா? இது எப்படி இருக்கான்? இது 1:1 ரேஷியோவில் இருக்கு. ஸோ ஏயோட டோட்டல் குவான்டிட்டி இஸ் டு ஜேயோட வாட்டர் குவான்டிட்டி 1:1 ரேஷியோ. அப்படின்னா ஜேயோட வாட்டர் குவான்டிட்டியும் என்னது 2x + 10 தான். சரியா? ஏயோட டோட்டல் குவான்டிட்டி 2x + 10, ஜேயோட வாட்டர் குவான்டிட்டி 2x + 10 தான். ஏன்னா ரெண்டுமே 1:1 ரேஷியோவில் இருக்கு. புரியுதா? If the quantity of J is 80 liters more than the quantity of A. இப்போ ஜேயோட குவான்டிட்டி 80 லிட்டர்ஸ் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா, ஏ விட ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் ஒயின் டு வாட்டர் இன் ஜே இஸ் 4:5. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? இப்போ இந்த ஏவோட குவான்டிட்டியோட, அதாவது அதெல்லாம் சொல்றாங்க, குவான்டிட்டி ஆஃப் ஜே வந்துட்டு, இப்போ ஜேயோட டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஏவை விட 80 லிட்டர்ஸ் ஜாஸ்தியா இருந்தால், குவான்டிட்டி ஆஃப் ஏ என்னது 2x + 10, 2x + 10, அது கூட 80 லிட்டர்ஸ் ஜாஸ்தியா இருந்தால், புரியுதா? அதான் சொல்லியிருக்காங்க. குவான்டிட்டி ஆஃப் ஜேயோட குவான்டிட்டி வந்துட்டு ஏயோட குவான்டிட்டியை விட 80 லிட்டர்ஸ் ஜாஸ்தியா இருந்தா, ஸோ ஜேயோட டோட்டல் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏயோட டோட்டல் குவான்டிட்டி 2x + 10 + 80 லிட்டர்ஸ் போட்டிருக்கேன். போட்டால் அந்த ஜேல இருக்கிற ஒயின் வாட்டர் ரேஷியோ 4:5. புரியுதா? என்ன சொல்றேன்? அப்போ ஜேயோட ஒயின் குவான்டிட்டி எவ்வளவு? ஜேயோட ஒயின் குவான்டிட்டி எவ்வளவு? 80 லிட்டர்ஸ். ஏன்னா புரியுதா? அந்த ஜேயோட குவான்டிட்டி கூட 80 லிட்டர்ஸ் ஆட் பண்ண, இந்த ஜேயோட வாட்டர் குவான்டிட்டி கூட 80 லிட்டர்ஸ் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து ஜேயோட ஃபுல் குவான்டிட்டி சொல்லிட்டாங்க. அப்படிதானே கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி ஆஃப் ஜே இஸ் 80 லிட்டர்ஸ் மோர் தென் த குவான்டிட்டி ஆஃப் ஏ. குவான்டிட்டி ஆஃப் ஏயை விட குவான்டிட்டி ஆஃப் ஜே வந்து 80 லிட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால், அப்படிதான் கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஒயின் டு வாட்டர் இந்த ஜே இஸ் 4:5 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால இப்போ நான் குவான்டிட்டி ஆஃப் ஜே கூட, அதாவது ஏ கூட இப்போ நான் 8 லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த குவான்டிட்டி ஆஃப் ஏ, அதாவது 2x + 10 கூட 8 லிட்டர்ஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் வந்து குவான்டிட்டி ஆஃப் ஜே. புரியுதா? ஸோ ஜே டோட்டல் குவான்டிட்டி 2x + 10 + 8, which is 2x + 90 லிட்டர்ஸ் ஆயிடுச்சு. 2x + 90 லிட்டர்ஸ். இந்த டோட்டல் குவான்டிட்டியிலிருந்து வாட்டர் குவான்டிட்டி மைனஸ் பண்ணலாம், ஜேயோட ஒயின் குவான்டிட்டி 8 லிட்டர்ஸ் கிடச்சிருச்சு. புரிஞ்சா? இப்போ இந்த ஜேயோட ஒயின் குவான்டிட்டி 80 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னது? 4 பார்ட். 4 பார்ட் வந்துட்டு 80 லிட்டர்ஸ் அப்படின்னா 1 பார்ட் 20 லிட்டர்ஸ். அப்போ டோட்டல் வாட்டர் குவான்டிட்டி, அதாவது 5p, 5 பார்ட் எவ்வளோ? இந்த 5 பார்ட் எவ்வளோ அப்படின்னா 100 லிட்டர்ஸ். புரியுதா? அப்போ ஜேயோட எங்க இருக்கு வாட்டர் குவான்டிட்டி? ஜேயோட வாட்டர் குவான்டிட்டி வந்துட்டு 100 லிட்டர்ஸ். புரிஞ்சா? அப்போ 2x + 10, ஜேயோட வாட்டர் குவான்டிட்டி தான் இருக்கு பாருங்க. இதுதான் ஜேயோட வாட்டர் குவான்டிட்டி 2x + 10. ஸோ 2x + 10 is equal to 100 லிட்டர்ஸ். அப்போ எக்ஸோடது என்னது? 100 - 10 90 ஆயிரும். 90 / 2 45 லிட்டர்ஸ். புரிஞ்சா? இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் ஒயின் இன் ஏ அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் ஒயின் இன் ஜே? குவான்டிட்டி ஆஃப் ஒயின் இன் ஏ என்னது? எக்ஸ். எக்ஸுங்கிறது என்னது? 45 லிட்டர்ஸ். ஸோ 45 லிட்டர்ஸ். இது டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த குவான்டிட்டி ஆஃப் ஒயின் இன் ஜே, ஜேயோட ஒயின் குவான்டிட்டி 80 லிட்டர்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் என்னது நம்மளுக்கு? 35 லிட்டர்ஸ் தான் ஆன்சர். ஓகே, 35 எங்கே இருக்குது பாருங்க, இந்த ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ 35 லிட்டர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. If a dealer mixed the whole amount of mixture B and G together and sold this mixture at the cost of pure wine, then he would gain 40% profit on it if profit percentage is calculated on the selling price of the mixture. If mixture B and G are mixed in the ratio of 184:139 to form a mixture M, then what is the percentage of wine present with respect to the total mixture in M?
percentage of wine. செகண்ட் கொஸ்டின்ல fraction of wine in the new mixture m கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க percentage of wine present in the mixture m கேட்டிருக்காங்க. with respect to the total mixture கேட்டிருக்காங்க. ரேஷியோ மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இங்க percentage கேட்டிருக்காங்க. புரியுதா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பிக்கும் ஜிக்கும் wine and water quantity எழுதிக்கலாம். B ஓட wine quantity வந்து 160% of amount of water, percentage of water in G, mixture G. சரியா? So G க்கு வந்து நம்ம 100% வச்சுக்குவோம். B க்கு 160% of amount of water present in the mixture G. ஓகேவா? இந்த ரேஷியோல 1 இருக்கிறத நம்ம 100% எடுத்துருப்போம் எல்லா கொஸ்டின்லையுமே. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஐயோட குவான்டிட்டி பாருங்க, வாட்டர் குவான்டிட்டி 3 பார்ட்ஸ் இருக்கு. நம்ம 100% எடுத்துருக்க மாட்டோம். இதை 1:3 தான் எடுத்திருப்போம். இது 1:3 தான் எடுத்திருப்போம். இந்த டிக்கு வந்து வைன் குவான்டிட்டி வந்துட்டு 1ன்னு போட்டிருப்போம். ஐக்கு வந்துட்டு வாட்டர் குவான்டிட்டி 3ன்னு போட்டிருப்போம். ஓகே. ஸோ இங்கே ரேஷியோவில் 1ன்னு இருக்கிறது மட்டும் நம்ம 100% ஆஃப் வாட்டர்னு கன்சிடர் பண்ணிப்போம். நல்லா செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ 100% பியோட வைன் குவான்டிட்டி 160%. அதே மாதிரி பியோட வாட்டர் வேணும், ஜியோட வைன் வேணும். ஓகே. அது டேப்லெட் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வைன் 4 பார்ட்டு, பியோட வாட்டர் B to G is equal to 4:1. B இது பியோட வாட்டர் அண்ட் ஜியோட வைன். ஓகேவா? சரி, ஜியோட வைன் வந்து 1, ஜியோட வைன் 1, இது வந்துட்டு 4. புரிஞ்சா? சரி, இப்போ இந்த பர்சன்டேஜுக்கு ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது 160 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 டிவைட் பண்ண முடியும். 20 டிவைட் பண்ணிங்கன்னா இது 5, இங்கே எவ்வளோ வரும்? 8 வரும். ஓகேவா? இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல நம்ம ஒரு ரேஷியோவில் போடும்போது. இப்போ இது வந்து நம்ம 8 பார்ட்டு, இது 5 பார்ட்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு 1Qன்னு வச்சுக்கோமா, 1Q 4Qன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சா? சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் அவங்க டோட்டலாகவே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை காஸ்ட் ஆஃப் வைன்லையே அவங்க வந்துட்டு விற்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் வைன் வந்து என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்னு எடுத்துக்கலாமா? காஸ்ட் ஆஃப் வைன் இஸ் அஸ்யூம்ட் as எக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ டோட்டல் வைன் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 8P + 1Q அப்படிங்கிறத டோட்டல் வைன் குவான்டிட்டி. ஓகேவா? டோட்டல் வைன் டோட்டல் குவான்டிட்டி, அதாவது B அண்ட் Gவை மிக்ஸ் பண்ணி இருக்கிற டோட்டல் குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8P + 5P which is 13P + 1Q + 4Q 5Q. ஓகே. காஸ்ட் ஆஃப் வைன் எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த குவான்டிட்டியை எக்ஸ் ருபீஸ்க்கு வாங்குறாங்க. இந்த குவான்டிட்டியை எக்ஸ் ருபீஸ்க்கு விற்கிறாங்க. விற்றா அவங்களுக்கு ப்ராஃபிட்டு 40%. புரியுதா? ஸோ நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ராஃபிட் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் மிக்சர். ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் தான் ஜாஸ்தி இருக்கும், அப்போ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே ஆகும். செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தி இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே ஆகும். சரியா? அதாவது இங்கே என்ன அப்படின்னா சேம் காஸ்ட், அவங்க என்ன காஸ்ட்டில் வாங்கினாங்களோ அதே காஸ்ட்டில் தான் விற்கிறாங்க. ஆனால் குவான்டிட்டி பாருங்கள், வைனோட குவான்டிட்டியில் தான் அவங்க வந்துட்டு வைன் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 5 liters ஆஃப் வைன் வாங்குறாங்கன்னா 40 rupeesக்கு வாங்கினாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 200 rupeesக்கு வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 40 rupees தான் காஸ்ட் ஆஃப் வைன் வந்து 40 rupees. டோட்டல் மிக்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்போ குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இப்போ 10 liters இருக்குது. இப்போ டோட்டல் குவான்டிட்டி 10 liters, வைன் குவான்டிட்டி 5 liters. ஸோ 40 rupeesக்கு வைன் வாங்குறாங்க, 1 liter வாங்குறாங்கன்னா எவ்வளோ சொன்னோம்? 200 rupeesக்கு வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு 400 rupeesக்கு விற்றுருப்பாங்க. சரியா? காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சேம் தான், ஆனால் குவான்டிட்டி வேரியேஷனால உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலாவும் நம்ம எழுதிட்டோம். அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துட்டு 40% சொல்லியிருக்காங்க. ஸோ
நம்ம டினாமினேட்டர் என்ன போடுறோம், செல்லிங் பிரைஸ் ஆஃப் மிக்சர் தான் போட போகிறோம். ஏன்னா இதுதான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் மிக்சர் ஏன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா, இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். Although the rate is same, quantity is different. Quantity high increased, quantity became high. அதனால வந்துட்டு ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ 40% ப்ராஃபிட். ஓகேவா, மேலே எழுதுவோமா? அப்படின்னா அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ் என்னது, 8p + 1q. 8p + 1q இதுதான் வந்து அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து 13p + 5qx divided by 13p + 5q. இதான் அவங்களோட செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, நான் என்ன செல்லிங் ப்ரைஸ் ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் சேம் தான் கன்சிடர் பண்ணிக்க நமக்கு தெரியாது. ஸோ இன்ட்டு அந்த வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். புரியுதா உங்களுக்கு என்ன எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. டோட்டல் குவான்டிட்டி இன்ட்டு ரேட் போட்டால் நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதை அப்படியே நம்ம எழுத போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ இது பூரா நம்ம ரப் பண்ணிடலாமா? ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் வந்துட்டு காஸ்ட் ஜாஸ்தி, அதனால் ஃபஸ்ட்டு அதை நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, ஆக்சுவலாக இதுதான் இந்த பக்கம் எழுதிருக்கணும், இது இந்த பக்கம் எழுதிருக்கணும், இந்த பக்கம் எழுதிருக்கணும். நம்மளுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா மைனஸ் ஒன்று வரும், அதனால் மைனஸ் தவிர்க்கிறதுக்காக நான் இந்த ஸ்டெப்லேருந்தே மாற்றி எழுதுறேன். ஓகேவா, இதுலேயே இந்த அடுத்த ஸ்டெப்லேருந்தே 13p இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஏன்னா இது நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் இது நமக்கு நெகட்டிவ் வராது. இப்போ இதை ஃபஸ்ட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு நெகட்டிவ் வந்துகிட்டே இருக்கும், அதனால் அதை ஃபஸ்ட்டு எழுதுறேன். x minus of 8. So 13px plus 5qx minus of 8p. x காணும், x இருக்குதா, x இருக்கு, minus of qx divided by 13px plus 5qx. x அடியாயிரும் எப்படினாலும், ஆனால் கொண்டு வந்துட்டு எழுதிட்டேன், அதனால் இருக்கட்டும். சரியா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் வந்து வெளியே காமன் எடுத்துருங்க, இந்த எக்ஸ் இங்கே வெளியே காமன் எடுத்துருங்க, எக்ஸ் வெளியே காமன் எடுத்துருங்க, அடியாயிரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், 13p plus 5q minus 8x, சாரி x அடியாயிடுச்சுல, 8p minus q இருக்கும். அவ்வளோதானா? சரி, அதே மாதிரி இந்த பக்கம் 13p plus 5q இருக்கும். ஸோ 40 divided by 100. ஸோ 13p minus 8q 5, சாரி இது p தான், 8p. 13p minus 8p 5p plus 5q minus q 4q divided by 13p plus 5q which is equal to 40 by 100. இதனோட அடியாயிரம் 2 5. ஓகே, 2 by 5 நமக்கு இங்கே இருக்கு. சரியா? ஸோ இது மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 25p plus 20q is equal to 26p plus 10q. ஓகே, தெரியுதான்னு தெரியல, நான் மேலே எழுதுறேன். சரியா? ஸோ 25p 26p. ஸோ அதனால் இந்த பக்கம் எழுதுவோம் அதை. சரியா? இந்த 25p இந்த பக்கம் வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ 26 minus 25 1p. இந்த இங்கே 20q இருக்குது, 10q நம்ம இந்த கொண்டு வந்துடலாம். ஸோ 10q ஆயிரும். ஸோ q by p is equal to 1 by 10. சரியா? இல்லை p by q எழுதுனீங்கன்னா 10 by 1. இப்போ பியோட வேல்யூ 10ன்னு போடலாம், கியூட வேல்யூ 1ன்னு போடலாம். இப்போ நம்ம சரியா? ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் ஒயின் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒயினோட பார்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ புரியுதா? சரி, இப்போ ஒயின் பார்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் நம்ம? ஸோ பியோட ஒயின் குவான்டிட்டி 8p plus 8p plus 4q. ஏன்னா 8 parts wine இருந்தது, 8p plus 4qங்கிறது டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் இன் B. சரியா? டோட்டல் பியோட மிக்சர், டோட்டல் பிஸ் மிக்சர் வந்து 8p plus 4q. பியோட ஒயின் மட்டும் பார்த்தீங்கன்னா 8p. ஸோ பியில் இருக்கிற ஒயின் கான்சன்ட்ரேஷன், ஒயினோட பார்ட்டுக்காக நான் வந்து பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ 8p divided by 8p plus 4q போட்டிங்கன்னா பியோட ஒயின் பார்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பியோட ஒயின் பார்ட் வந்து 8p divided by 8p plus 4q. ஜியோட ஒயின் பார்ட் என்ன அப்படின்னா
1q divided by 1q plus 5p. அதோட வேல்யூ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 80 divided by 80 plus 4. 80 divided by 84 வந்து என்னது நம்மளுக்கு 20 to 1 20 by 21. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம 1 divided by 1 plus 50. ஸோ 1 by 51. புரிஞ்சுதா? ஸோ B G. B யோடது 20 by 21. 20 by 21. G யோடது 1 by 51. ஓகேவா? மிக்ஸ் பண்ணும்போது என்ன மிக்சரோட நேம் என்னது? M மிக்சரோட குவான்டிட்டி நம்மளுக்கு கிடைக்க போகுது. சரியா? என்ன ரேஷியோவில் அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க? பியில் இருந்து 194 பார்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜிலேருந்து 139 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 194 பியிலிருந்து B by G இந்த ரேஷியோ எழுதிங்க அப்படின்னா 184 இங்கே 139. சரியா? அந்த மாதிரி. ஸோ 194 139. ஓகே. ஸோ இதுலேருந்து எம்மை மைனஸ் பண்ணி இந்த வேல்யூ எழுதணும். எம்லேருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணி இதை எழுதணும். சரியா? பண்ணலாமா? ஸோ 20 by 21 minus of m is equal to 139 divided by m minus of 1 by 51 is equal to 194. புரிஞ்சுதா? சரி. 20 இதை 21 into m போடுங்க. ஸோ 20 minus of 21m இங்கே ஒரு 21 divided denominatorல இருக்கு. அதே மாதிரி 51m minus of 1 divided by இங்கே ஒரு 51 இருக்கு. ஸோ 139 divided by 194. இப்போ இருந்து எழுதணும் அப்படின்னா ஸோ 20 minus of 21m 21 51m minus of 1 ஒரு 51 இருக்கு equal to 139 by 194. இப்போ இங்கே 21 இருக்கு, இங்கே 51 இருக்கு. இதை அடிச்சு கொடுக்க முடியுமான்னு பாருங்க. 3 into 7 21. இங்கே வந்து 3 அடிச்சு கொடுக்க முடியும் இல்லையா? 3 into 1 3 பேலன்ஸ் 2 இருக்கு. 3 into 7 20 3 into 7 21. ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே 17 இருக்கு, 194 இதுக்கு தான் மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. ஸோ இந்த 17 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. 17 into 2 340. சாரி, 17 into 20 340 மைனஸ் ஆஃப் 17 into 21 இருக்கு. 17 into 20 போட்டிங்கன்னா 340 ப்ளஸ் இன்னொரு 17. அவ்வளோதான். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? டோட்டலாக 194 மல்டிப்ளை பண்ணணும், which is equal to 7 இருக்குது. உள்ள இங்கே வர 139 இருக்குது. ஸோ 7 into 139 into 51 m minus 1 இருக்குது. ஸோ 340 minus 357 m into 194 is equal to 139 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 into 1 7, 7 into 5 35 இருக்கு. ஸோ 357m minus of 7. ஓகே, ஸோ எனக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. பெரிய நம்பர் வருது. 340 into 194 minus of 357m into 194 is equal to 139 into 357m minus of 139 into 7. ஓகே, இப்போ இங்கே ஒரு 357 இருக்கு, இங்கே ஒரு 357 இருக்கு. ஸோ நான் வந்து இதை காமனாக எடுத்து எழுதிக்கிறேன். சரியா? இதை இந்த கொண்டு போயிடுறேன், இதை கொண்டு வந்துடுறேன். ஸோ 340 into 194 இருக்கு ப்ளஸ் 139 into 7 இருக்கு. நான் இந்த பக்கம் இந்த டேர்மை ஈக்குவல் டு இந்த பக்கம் நான் கொண்டு வரேன். அப்படிங்கும் போது எனக்கு 357mங்கிறது காமன் ஆயிரும். ஓகேவா? 357m வந்து காமன் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன இருக்குங்க? 194 into 139 மட்டும் இருக்கு. ஓகே, 340 into 194 ஃபஸ்ட்டு 200 பண்ணிக்கலாமா?
340 into 200 பண்ணிங்க அப்படின்னா 6 8 0 0 0 minus of into 6 பண்ண 340 into 6 என்னது நம்மளுக்கு okay 68,000 minus 2040 68,000 minus 2040 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 6 9 5 6 okay so 139 into 7 என்ன வரும் நம்மளுக்கு 7 into 9 63 6 பேலன்ஸ் இருக்கு 7 into 3 21 7 2 இருக்கு 9 இருக்கு okay so 3 3 9 6 6 then so 6 6 9 3 3 sorry ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்க இங்க இப்படி வராது so இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா 357 நம்ம காமனா எடுத்துக்க அப்புறமா இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு சோ நான் திருப்பி உங்களுக்கு திருப்பி எழுதுறேன் இதுல ஓகேவா 357 இந்த டேர்மை இங்க கொண்டு வரும்போது இது பிளஸ் ஆயிடும் இது வந்து ஃபுல்லா பிளஸ் ஆயிடும் பிளஸ் ஆயிட்டீங்கன்னா 357 m தூக்கி காமனா போட்டுருங்க காமனா போட்டீங்கன்னா 139 இங்க இருக்கு இந்த டேர்ம்ல 139 இருக்கு அந்த டேர்ம்ல 194 இருக்கு அத ப்ளஸ் பண்ணுவோம் அப்படிதானே ஓகே சோ இத மல்டிப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் 66933 டிவைடட் பை இந்த 357 கீழ கொண்டு வந்துருங்க into 139 plus 194 133 வருது so 333 is equal to m கவனிங்க so m ஓட வேல்யூ இதுதான் பெரிய நம்பரா இருக்கு பாருங்க இப்போ இத எதால அடிச்சு கொடுக்க முடியும் அப்படி பாத்தீங்கன்னா 3 ஆல் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா so இது மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க 66933 divided by 333 3 ஆல் அடிச்சீங்கன்னா 111 22 311 111 இது மட்டும் தான் வச்சு அடிச்சு கொடுக்க முடியும் ஏன்னா அடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இங்க யூனிட் டிஸ்டிங்கும் 1 இருக்கு அதனால அடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவோம் 111 into 2 வந்துட்டு 222 இங்க பேலன்ஸ் 1 இருக்கு சோ 111 ஆயிடுச்சு சோ இன்னொரு மாதிரி இங்க வந்துட்டு அடுத்த டிஜிட் ரெண்டையுமே நம்ம சேர்க்கணும் அதனால இங்க 0 போட்டுக்கலாம் அப்பதான் கரெக்ட்டா இருக்கும் அப்பனா 201 ஆயிடுச்சு சோ m ஓட வேல்யூ என்னது 201 divided by 357 ஓகேவா இவங்க எப்படி கேட்டிருந்தாங்க பெர்சன்டேஜ்ல கேட்டிருந்தாங்க கரெக்ட்டா தெரியுதா தெரியாதே இருங்க இங்க திருப்பி நான் இங்க எழுதுறேன் so 201 divided by 357 into 100 போட்டிங்க அப்படினா 00357 percentage கேட்டகரியில 0 ஆட் பண்ணிக்கிறேன் so 357 அப்படினா இந்த 4 டிஜிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 into 5 15 வருமா so 5 357 into 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பருக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் into ஒரு 6 ஓகே 56 கிட்ட ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா yes it's there so option C 56.3% is the correct answer done okay so இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா क्वेश्चंसும் ரொம்ப ஸ்லோவா சொல்லிருக்கேன் so இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா फ्रेंड्सக்குலாம் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே थैंक यू இன்னொரு வீடியோல பார்க்கலாம்